இவ்வளவு பெருசு போட்டாலுமே உங்களுக்கு தெரியாதுக்கா? முந்தா நாள் என்னமோ நடத்துனீங்கல்லக்கா? நடத்துனது ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. நான் கூட ஓ எடுத்துக்கணுமா எஸ் எடுக்கணுமான்னு கேட்டேன்லக்கா. எடுத்துக்கணுமான்னு. ஓகே. இதுல நம்ம என்ன எடுத்து என்ன போட்டோம்னு யாராவது ஏதாவது கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இப்போ இதுல இந்த டேம் டிவைட் பை இந்த டேம், இந்த டேம் டிவைட் பை இந்த டேம், இது மட்டும் தான் நம்ம ப்ரூஃபே பண்ணணும். சிம்பிளா தான் இதுல இருக்கு. எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ண வேணாம். டைரக்டா இது ஈக்குவல் டு இது, அது மாதிரி சிஎஃப் டிவைட் பை எஃப்பி, இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. எப்படி போடலாம்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். அக்கா அதுல வந்து ஏபி பை பிடின்னு அர்த்தம், ஏக்யூ பை ஓஃப்னு சொல்லுங்க சரண்யா. வெரி குட், கரெக்ட். என்ன சொன்னீங்க? ஏபி பை பிடி ஈக்குவல் டு ஏஓ பை ஓஎஃப். ஓ, நீங்க அந்த சம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுல இப்படிதாக்கா எடுத்தீங்க? அதுல அப்படிதான் எடுத்தேன். அந்த கான்செப்டை இதுல அப்ளை பண்ணி சொல்லுங்க பாப்போம். சரி, நான் இதை எப்படி போடணும்னு சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. ஏஇ பை டிஇ. கரெக்ட். அடுத்து வந்து ஏஓ பை ஓ. ஏஓ பை ஏல ஓ எப்படி வரும்? அந்த நடுவுல இருக்குல்லக்கா. நடுவுல எப்படி ஏல ஓக்கு எப்படி போகும்? என்ன கனெக்ஷன் இருக்கு? பில இருந்து வேணா ஓ போலாம். பி பிஓக்கா. பிஓ டிஓ பை டிஓ. வெரி குட், கரெக்ட். சரண்யா கிளாப் பண்ணுங்க எல்லாரும். வெரி குட், சூப்பர். நீங்க இது ரெண்டு முக்கோணமா பிரிச்சுக்கணும்னு நினைக்க சொன்னா, இப்ப டி இ ஏ ஓ பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஇ ஏஇ, அதே மாதிரி டிஓ ஓபி, இது தனியா போட்டுக்கோங்க. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கணும். இதுல இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவல்ஸா இருக்கும். இதுல டின்றது காமன், அப்படின்னு எடுத்து சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணிடுவீங்க எல்லாருமே. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டேம் டிவைட் பை இந்த டேம். இப்ப இந்த முக்கோணத்தை தனியா பிரிச்சுக்கணும். பிஇ பிஇ சாரி எஃப் சி, இங்க என்ன இருக்கு? டிஇ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓ பிஎஃப் எஃப்சி பிஓ ஓடி அப்படின்னு எழுதணும். இதுல இந்த ஓடி இந்த சைடு இதுலயும் சமமா வரும். ஒரு பக்கம் பேலன்ஸ் டூ சைடு ஈக்குவல் எழுதுனீங்கன்னா அதான் ஆன்சர். அதான் இந்த இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல்னு வந்துடும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுக்கா. அதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. சிம்பிளான கணக்கு. இந்த டைம் டிவைட் பை இந்த டைம், இந்த டைம் டிவைட் பை இந்த டைம் வரும். நடுவுல இது ரெண்டுமே ரெண்டு முக்கோணத்துக்குமே காமனா வரும். அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இந்த டைம் ஈக்குவல் டு இந்த டைம்னு எழுதணும். அவ்வளவுதான் சம். இது எனக்கு ஹோம் ஒர்க்கா போட்டு அனுப்புங்க. இதுவும் 8th சம் ஹோம் ஒர்க். 7th சம் இப்ப நான் போறேன். போட்டுமா? அழுவுறீங்களா? போலாம்ல? ஓகே, சரி. 7th சம். 7th சம்மே ஆனா ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது ஆனா ஹோம் ஒர்க்ஸ் தரல, அழ வேண்டாம். நான் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க, இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க? டிஇ டிஇ அப்படின்ற இந்த லைனும் பிசியும் பேரலல் இணைன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டில இருந்து சியும் எஃப்ல இருந்து இயும் இணைன்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம கிட்ட இதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதை நம்ம ரெண்டு முக்கோணமா பிரிச்சு போட போறோம். இப்ப நான் இதை எப்படின்னு சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ இத பாருங்கம்மா. இதுல நான் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? டிஇ லைன் பேரலல் டு பிசின்னு சொன்னாங்களா? நான் இந்த லைனும் பேரலல் அப்படின்றதுக்காக இங்க ஒரு இது போதா, இது ஒரு லைன் போச்சு. நான் இந்த ரெண்டு கோடியுமே மறந்துட்டு விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள முக்கோணத்தை மட்டும் எப்படி எடுத்துக்க போறோம் பாருங்க. ட்ரையாங்கிள்
ஏ டி இ பி சி இத மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இந்த டிஇ லைனும் பிசி லைனும் பேரலல் அப்படின்றதுனால இந்த கோடை மட்டும் வச்சு நான் இப்போ இந்த டயக்ராம் வந்ததுன்னு தெரியுதாமா? ஓகே, மியூட் பண்ணி பேசுங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகேவா? அப்பதான் நீங்க என்னன்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியுது தெரியலன்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் வாய் திறந்து கேட்கணும். ஓகே, இது இப்போ இப்போ இதுக்கு நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என்ன தியரம்? வெரி குட், சேல்ஸ். ஓகே, சேல்ஸ் தியரம் யூஸ் பண்றதுக்கு இந்த ஏடிஇ இந்த முக்கோணமும் பெரிய முக்கோணம் என்னமா இருக்கு அதுல? ஏபிசி. வெரி குட், ஏபிசி. அது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். எந்தெந்த ஆங்கிள்ஸ் காமன் சொல்லுங்க? பிடி பிடி. பிடி, வெரி குட், பிடி. ஓகே, ஏன்றது பொது, சூப்பர், கரெக்ட். ஏ வந்து பொது, பிடி இசி. கரெக்ட், வெரி குட். அவ்வளவுதான். இனிமே சம்மெல்லாம் நீங்களே போட்டுருவீங்க, நான் சொல்லியே தர வேணாம். ஒத்த கோணம், அதே மாதிரி இயும் ஒத்த கோணம், அவ்வளவுதான், கரெக்ட். இப்ப எல்லாமே ட்ரிபிள் ஏ வந்துருச்சு, 3 ஏவுமே சமம்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப ஏஏஏ விதிமுறை, ட்ரிபிள் ஏ ப்ராப்பர்ட்டி படி ரெண்டு முக்கோணமும் சிமிலர், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர், வடி ஒத்தவைன்னு எழுதிருங்க. அவ்வளவுதான். இப்ப எந்தெந்த சைடு நம்ம டிவைட் பண்ணலாம்? பிடி. பிடியா? பிடி பண்ணலாமா? மேல இருந்து வருவோமே, ஏல இருந்து டி ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். ஓகேவா? அடுத்து டிபின்னு எழுதுவோமா? ஓகே, அடுத்து இந்த சைடு மேல இருந்து ஏஇ பை ஏசி. ஏசி, வெரி குட். ஏசி, ஏசி தான் வரும். பெரிய முக்கோணத்தோட சைடு தான் ஏசி. இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஏடி ஏபி, ஏபி தானே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் குட்டி முக்கோணத்துல எந்த சைடுமா? குட்டி முக்கோணத்துல டிஇ. பெரிய முக்கோணத்துல எந்த சைடு? பிசி. புரியுதா எப்படி சப்ஸ்டிட் பண்ணிருக்கோன்னு? அந்தந்த பக்கங்களை சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேமா, இதை நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி இப்போ இந்த பக்கங்களை நான் எடுத்துக்க போறேன். எப்படி டயக்ராம் வரையணும் பாருங்க. இது வந்து டி, இது வந்து சி, இது வந்து எஃப், இது வந்து இ, இது வந்து இ. இப்படி வரைச்சுக்கிறேன். இப்ப இந்த ரெண்டு கோடை விட்டுட்டேன் நானு. பேலன்ஸ் 2 சைடு இருக்குல்ல, அந்த லைன்ஸ் பேரலல் இணைன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. எஃபியும் டிசியும் இணைன்னு கொடுத்துருந்தாங்க, அதனால இப்படி வரைஞ்சுக்கிட்டேன். இதேதாமா, எஃப் எஃப் டியும் ஈக்குவல், இயும் சியும் ஈக்குவல், ஏன்றது காமன். அப்ப ட்ரிபிள் ஏ ப்ராப்பர்ட்டி படி, ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி படி வடி ஒத்தவை அப்படின்னு எழுதிடுவீங்க. இப்போ நம்ம சைட்ஸை டிவைட் பண்ணிடலாம் டைரக்டா. ஏல இருந்து டி, ஏடி அந்த சைடு எதே மாதிரி இருக்கு குட்டி முக்கோணத்துல? ஏஎஃப், குட்டி முக்கோணம். ஓகே, பெரிய முக்கோணம் எடுத்துப்போமா? பெரிய முக்கோணத்துல ஏசின்னு எடுத்துக்கிட்டா ஏஇ. ஏசின்னு எடுத்துக்கிட்டா ஏஇ, வெரி குட். ஓகே, இப்ப பெரிய முக்கோணத்துல நான் வந்து டிசி எடுத்துக்க போறேன். அப்படின்னா என்ன டைம் வரும்? வெரி குட், சூப்பர், அவ்வளவுதான். இப்போ இத நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது ப்ரூஃப் என்னன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் பாருங்க. புக்ல என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. அதனால ஏடின்னு வரதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த டேமையும் ஏடி எங்க இருக்கு, இந்த டேமும் எனக்கு வேணும். இதுவும் நான் ஈக்குவல்னு எடுத்துக்க போறேன். பேலன்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணுமா? ஏசி ஏஇ இது அப்படியே தலைகீழ இங்க இருக்கு. அப்ப இது ஈக்குவல் தான், தலைகீழ அப்படியே எழுதுனா. அப்ப இந்த ரெண்டு டேமை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல்னு வச்சுப்போமா? ஏடி. இப்ப இந்த டேமை மட்டும் நான் விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஏஎஃப்.
ஓகே, அதை நம்ம விட வேணாம். இதுவும் இதுவும் ஈக்குவல்னு நான் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்க. ஏடி பை ஏஎஃப் ஈக்குவல் டு, ஏன்னா நமக்கு இது வேண்டும். ஏசி பை ஏஇ மட்டும் எடுத்துக்கிறேன், காமனா இருக்கிறது. இப்போ இங்க அதே மாதிரி ஏடி பை ஏஇ ஏபி ஏஇ பை ஏசி. ஏசி சேமா இருக்கிற ரெண்டு டேம் ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் டூ சைடு ஈக்குவல் ப்ரூவ் பண்ணனால அதுக்காக நான் இது ரெண்டும் வேணும், அதுக்காக நான் இதை வச்சுக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி இது வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், தலைகீழ மாத்தணும். அப்ப இதுவும் தலைகீழ போகும், இதுவும் தலைகீழ மாத்தும். ஒரு சைடு மட்டும் மாத்தக்கூடாது. அதனால ரெசிப்ரோக்கல் தலைகீழ மாத்துறோம். ஏபி மேல போயிருது, ஏடி கீழே வந்துருது. ஈக்குவல் டு ஏசி மேல போயிருது, ஏஇ கீழே வந்துருது. இதுவும் இதுவும் சமம்னு வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் டூ சைடு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிக்கலாமா? இந்த ரெண்டும் ஈக்குவல்னு வச்சுக்கலாம். அப்ப பேலன்ஸ் என்னென்ன இருக்கு, ஏடி பை ஏஎஃப் ஈக்குவல் டு ஏபி பை ஏடி. இது அப்படியே நான் கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். அப்போ ஏடி இன்ட்டு ஏடி, ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. பாருங்க, கரெக்டா ப்ரூஃப் வந்துருச்சு. இந்த சம்ல இருக்க டவுட் இருக்கா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. இதெல்லாம் நீங்க கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களே சம் போடலாமா? அக்கா எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்கம்மா. அது எப்படிக்கா ட்ரிபிள் ஏ விதிப்படின்னு எடுத்தீங்க? ஏன்னா அதுல மூணுமே ஈக்குவல். பாருங்க, ஏன்றது இதுல காமனா இருக்கு, இது ஏன்றது காமன். இங்க எஃப்பும் டியும் எப்பவுமே சமம். ஏன்னா ஒரு லைன்ல பேரலா ரெண்டு லைன் போகும்போது இந்த ஆங்கிள் சமமா தான் இருக்கும். முக்கோணம் அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த இதுவும் இதுவும் சமமா இருக்கும். இதுவும் இதுவும் சமம், இது இதுவும் சமம். இது வந்து ரெண்டுத்துலயுமே பொதுவா இருக்கு. அப்படின்னா ஏ ஏ ஏ மூணு ஏ. அப்ப ட்ரிபிள் ஏ ப்ராப்பர்ட்டி தானே சொல்லணும். மூணு ஏவுமே சமம்னு ப்ரூஃப் பண்ணிக்கிட்டோம். அப்ப ட்ரிபிள் ஏ விதிமுறை. ஓகேவா? பாருங்க, பேலன்ஸ் பாருங்க, கீழே உள்ளதெல்லாம் பாருங்க. டவுட் இல்லக்கா. டவுட் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் போமாமா. ஓகே, அங்க என்ன கவுண்ட் கிடக்குங்க? கேமரா கொஞ்சம் கீழே இருக்குங்க. மோகனா எங்க போனாங்க? ஓகே ஓகே, சரிம்மா. 8 நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்தாச்சு. 9th பார்க்கலாம். 9, 10, 11 இன்னும் 3 சம் இருக்கா? 3 பார்த்தாதான் உங்களுக்கு இது முடியும். சரி, ஓகே. 9th ஈஸி தான். அவங்களே டயக்ராம் கொடுத்துட்டாங்க. டயக்ராம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து பி அப்படின்ற இந்த ஆங்கிள் இது வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டீன்றது வந்து 90ன்னு கொடுத்துருக்காங்க. பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னா இது ஒரு 90 டிகிரி செங்கோண முக்கோணமா இருக்கு. 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்மள இதை ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான். நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணிக்கணும். இதுல வந்து பி அப்படின்றது வந்து ஒரு கோண இருசம வெட்டி ஆங்கிள் பை
இப்ப தெரியுதா பாருங்க. வந்துருச்சா? வந்துருச்சுக்கா. சரிம்மா. ஓகே, இதுல பாருங்க, இது வந்து ஆங்கிள் பைசெக்டார், கோண இருசமவெட்டி PQ டிவைட் பை PR, QS டிவைட் பை SR, இதுலதான் போடுவோம். இப்ப அதே மாதிரிதான் நம்ம போட போறோம். ஓகே, இன்னும் ஒரு சம் தானமா இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு இது இன்னொன்னு அவ்வளவுதானே. 9th போட்டுட்டு இருக்கோம், 10th அதோட முடியுது. இதெல்லாம் வந்து நம்ம இது போட்டுட்டோம், ஜாமெண்ட்ரியில வருது. சரி, ஓகே ஓகே. இதே மாதிரி ஒரு டயக்ராம் நான் இங்க வரைஞ்சுக்கிறேன். Pன்றது வந்து ஆங்கிள் பைசெக்ட் ஆகுது. இது வந்து P வேல்யூ, Pன்றது கோணம், இது வந்து Q, இது வந்து S, இது வந்து T, இது வந்து R, இது வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இப்போ முக்கோணம் PQR மட்டும் நான் எடுத்துக்க போறேமா. அப்படின்னா PQR இது மட்டும் ஆங்கிள் பைசெக்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஆங்கிள் பைசெக்டார் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது கோண இருசமவெட்டி. நீங்க கோண இருசமவெட்டி நீங்க தியரம்லாம் எழுதுறீங்கன்னா பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம், யூசிங் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், அதாவது கோண இருசமவெட்டி தேற்றத்தினை பயன்படுத்தி, அந்த மாதிரிலாம் எழுதணும். என்ன தியரமோ அதை எழுதணும், சரியா? அப்பதான் மார்க் ஃபுல்லும் கொடுப்பாங்க. என்ன தியரம்னு நீங்க எழுதிதான் போடணும். சரி, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம அது மாதிரி போட்டுருவோம்னு போட்டீங்கன்னாலும் மார்க் கிடைக்காது. ஃபுல்லும் அழகா பெர்ஃபெக்டா பண்ணுங்க, அப்பதான் ஃபுல் மார்க் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ கோண இருசமவெட்டி தியரம் படி நம்ம எப்படி எழுதுவோம்? PQ divided by PR equal to, அடுத்து QS divided by 2S divided by SR. இது நம்ம ப்ரூஃப் பண்ணிக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஆர் தான் போட்டிருக்கேன். SR, QS, SR. ஓகே, நெக்ஸ்ட் நான் இந்த வேற எதுவுமே நமக்கு வழி இல்லைன்றதுனால P, இது வந்து நான் ரெண்டு முக்கோணமா கம்பேர் பண்ண போறேன். QS ஆர் இந்த T முக்கோணம், இதை தனியா நான் கம்பேர் பண்ண போறேன். அதாவது PQR முக்கோணம் PQR, ட்ரையாங்கிள் PQR-ஐயும் ட்ரையாங்கிள் இந்த TSR இந்த ரெண்டு முக்கோணத்தையும் நான் கம்பேர் பண்ண போறோமா. கம்பேர் பண்ணி சொல்லுங்க பாப்போம், இதுல எந்தெந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல் நினைக்கிறீங்க நீங்க? PQR-லயும் TSR-லயும் R வந்து பொது. R வந்து பொது. வெரி குட், கரெக்ட், சூப்பர். யார் சொன்னது R பொதுன்னு? தேஜாஸ்ரீ. வெரி குட், கிளாப் பண்ணுங்கம்மா தேஜாஸ்ரீக்கு. சூப்பர். ஏன்னா எப்பவுமே நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, காமனா இங்கதான் இருக்கும்னு நினைச்சு எப்பவுமே யோசிச்சு பாப்பீங்க. ஆனா இது வந்து எங்க இருக்கு? ஏதோ ஒரு கார்னர்ல இருக்கு. அதையுமே கரெக்டா யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. வெரி குட், சூப்பர். R வந்து காமன், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன காமனா இருக்கும்? வேற எது போதும்னு நினைக்கிறீங்க? அக்கா PT அக்கா. எதுமா? எஸ். வெரி குட், PT. யார் சொன்னது PT? நான் தான் தேஜா. சூப்பர் சூப்பர், பரவாயில்ல, சூப்பர். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா மைன்யூட்டா நோட் பண்ணி சொல்றீங்க. என்ன ரீசன்? ஏன்னா ரெண்டுக்குமே 90 டிகிரி. சூப்பர். நம்ம ரெண்டு ப்ரூஃப் பண்ணாலே போதும், வேற எதுவுமே நம்ம செக் பண்ண வேணாம். வேற எது வேணாலும் ஈக்குவலா கூட இருந்துட்டு போட்டோம், இல்ல இல்லாம கூட போட்டோம். நமக்கு ரெண்டு ஆங்கிள் கிடைச்சிருச்சு. அப்ப ஏஏ விதிமுறையின் படி சிமிலர், வடி ஒத்தவை அப்படின்னு நீங்க ப்ரூஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகேவே, விதிமுறைப்படி வடி ஒத்தவை. சூப்பர். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அந்தந்த டேர்ம்ஸ் டிவைட்ல எழுதிக்கலாம். நீங்க இந்த ஆங்கிள் பைசெக்டாருக்கு டிவைடர்ல எழுத மாட்டீங்கம்மா. இந்த கம்பேர் பண்றோம்ல சிமிலர், அதுக்கெல்லாம் நீங்க, அதாவது
ஃபர்ஸ்ட் தியரம் பிபிடி தியரம்லாம் நீங்க கம்பேர் பண்ணி எழுதிட்டு தான் சம்ஸ் போடணும். சரியா? ஓகே, இப்ப சொல்லுங்க எந்தெந்த பக்கம் இதுல ஒரே மாதிரி இருக்கு, வடி ஒத்தவையா இருக்கு. இப்ப நம்ம வந்து பிக்யூ எடுத்துக்கோ. ஓகே, பிக்யூ எடுத்துக்கிட்டா அதே மாதிரி இந்த குட்டி முக்கோணத்துல எந்த பக்கம் இருக்கு, டிஎஸ். இப்ப நான் பிஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப எந்த பக்கம் இதுல பிஆர். ஓகே, இப்ப கியூஆர் எடுத்துக்கலாம். கியூஆர் எடுத்துக்கிட்டா எந்த பக்கம், சூப்பர், கரெக்ட். ஓகே, இப்போ இதுல நமக்கு வந்து தேவையானது நம்ம ப்ரூஃப் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, உங்க புக்ல வந்து செக் பண்ணி பாருங்களேன். இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. எஸ்டி இருக்கு, பிக்யூ இருக்கு, பிஆர் இருக்கு. பிக்யூ, பிஆர், எஸ்டி இது 3 தான் இருக்கு. அப்ப அது மட்டும் அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிக்யூஎஸ்டி இதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி வருது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிக்யூ பிஆர், அப்ப பிக்யூ பிஆர் வருது, இதுவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வேற இது நமக்கு எப்பவும் போல அப்படிதான் இருக்கு. இது ரெண்டும் இருக்கட்டும். கியூஆர் பை எஸ்ஆர் நமக்கு தேவைப்படுதா, கியூஆர் எஸ்ஆர் இது நமக்கு தேவைப்படல, அதனால இதை விட்டுடலாம். ஓகே, நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். ப்ரூஃப் வேணா நான் இங்க எழுதி கட்டா என்ன நமக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு, பிக்யூ பிஆர் ஈக்குவல் டு எஸ்டி பிக்யூ சாரி பிஆர் பிளஸ் பிக்யூன்னு இருக்குமா, இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இதுல நமக்கு பிக்யூ டேம் தேவை, பிஆர் டேம் தேவை. அடுத்து வந்து ஓகே, இதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இந்த டேம்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இதுல ஏதாவது ஈக்குவலா இருக்கான்னு பாக்கலாம். பிக்யூ இருக்கு, இங்கேயும் பிக்யூ இருக்கு. வேற என்ன இருக்கு ஈக்குவலா, பிக்யூ டிஎஸ் இருக்கு, இங்க பிக்யூ டிஎஸ் இருக்கா, இல்ல. இந்த டேம் இருக்கு, அப்படிதானே? அப்போ நான் இதை விட்டுறேன். இதை நான் விட்டுட்டு இந்த டேம் ஈக்குவல்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது பேலன்ஸ் ஈக்குவல்னு வச்சுக்கலாம்ல. அதுக்காக நான் இந்த டேமையும் ஈக்குவல்னு வச்சுக்க போறேன். இதுவும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இது ரெண்டும் ஈக்குவல்னு வச்சு பார்த்தா இந்த டேமும் சேமா இருக்கு. அப்ப அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நான் எழுதிக்கிறேன். பேலன்ஸ் என்ன இருக்கு, பிக்யூ பை டிஎஸ் இருக்கு ஈக்குவல் டு வேற என்ன இருக்கு, பிக்யூ பை பிஆர் இருக்கு. பிக்யூ பை பிஆர் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பிக்யூ அப்படின்ற இந்த டேம எனக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால நான் இப்ப இதை என்ன பண்ண போறேன்னா, இதுல வந்து நான் ஆடிங் 1 பண்ண போறேன். நீங்க இதுலயே கூட பண்ணிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இப்போ இது வரைக்கும் நான் போட்டது புரியுதா? எப்பவும் போல கம்பேர் பண்ணி போட்டோம், அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நான் இந்த ஸ்டெப்ல ஒரே ஒரு கரெக்ஷன் பண்ண போறேன். என்னன்னா இங்கே நான் ரெண்டுத்துக்கும் ஆடிங் 1 பண்ண போறேன். பாருங்க, பிக்யூ பிஆர் இருக்குல்ல, பிக்யூ பை பிஆர் இதுல ஈக்குவல் டு வேற என்ன இருக்கு, கியூஎஸ் பை எஸ்ஆரா, கியூஎஸ் பை எஸ்ஆர் இருக்காமா, கியூஎஸ் பை எஸ்ஆர். இதுல நான் ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பிளஸ்ல எல்லாம் இருக்கு. அதனால இந்த மாதிரி கொண்டு வரணும்ன்றதுக்காக நான் ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ பிஆர் பிளஸ் பிக்யூ டிவைட் பை பிஆர்னு வந்துரும் ஈக்குவல் டு கியூஎஸ் பிளஸ் எஸ்ஆர் டிவைட் பை எஸ்ஆர்னு வந்துரும். இதை ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன். பிஆர் பிக்யூ என்ன இருக்கு, பிஆர் பிக்யூ அது எதுவும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஓகே, கியூஎஸ் எஸ்ஆர்
QS எங்க இருக்கு? QSSR. இது என்ன பண்ணலாம்? QSSR QRன்னு எழுதலாமாமா? Qல இருந்து S போய் Sல இருந்து R போறத டைரக்டா QRன்னு எழுதலாமா? QSRன்னு இருக்கு. QSSR QRன்னு நேரா எழுதிக்க போறேன். அவ்வளவுதான். இதுக்கு பதிலா PQ இதெல்லாமே அப்படியேதான் இருக்கு. PQ டிவைட் பை PR. இதுக்கு பதிலா மட்டும் QR டிவைட் பை SRன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இது நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? புரியுதாமா? இது நான் என்ன பண்றேன்னு ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணி கிராஸ் மல்டி பண்ணிருக்கேன். QR பை SRன்னு கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்களேன், இங்க என்ன இருக்கு? QR பை SR தான் இருக்கு. இங்க என்ன இருந்தது முன்னாடி? QS பை SR இருக்கு. அது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க, இது ரெண்டும் தான் ஈக்குவல். எது? இந்த QR பை SRம் இந்த QR பை SR தான் ஈக்குவல். அப்போ பேலன்ஸ் இந்த டேமையும் இந்த டேமையும் நம்ம ஈக்குவல்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க என்ன இருக்கு? இங்க என்ன மாத்துன்னு பாருங்க. இருங்க, நான் உங்களுக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஒரு டைம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணம் PQR இருந்தது. அதை இருசம வெட்டி ஃபார்முலால டிவைடர்ல எழுதணும். எழுதிட்டு ரெண்டுத்தையுமே நான் 1 ஆட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு QSSRக்கு பதிலா QRன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் என்ன பண்ணோம்? PQR இந்த முக்கோணத்தையும் TSR இந்த முக்கோணத்தையும் ஈக்குவல்னு வச்சு கம்பேர் பண்ணி அந்த டேர்ம்ஸ் எல்லாம் டிவைடர்ல எழுதணும். எழுதிட்டு PQTS இது நமக்கு தேவை. அதனால இந்த டேமையும் QRSR டேமையும் ஈக்குவல்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த டேம் பார்க்கும்போது QRSR இங்கேயும் இருக்கு. அப்ப இந்த QRSR மட்டும் விட்டுட்டு PQ பை TS அப்படியே எழுதிக்கிட்டேன் இந்த டேமை. இங்க என்ன இருக்கு? PR பிளஸ் PQன்னு இருக்கு. அப்போ PQ நான் ஏற்கனவே வச்சிருக்கேன், PR அதை மட்டும் எழுதிக்கிட்டேன். அவ்வளவுதான். புரியுதா? பேலன்ஸ் டூ சைட்ஸ் ஈக்குவல்னு வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இப்ப இது என்ன ஸ்டெப் போட்டிருக்கேன்னு புரியுதா எல்லாருக்கும்? புரியுதாமா? இது கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன பண்ணுவீங்க? PQ இன்டு PR ஈக்குவல் டு இது TS நான் STன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா உங்க புக்ல அப்படிதான் ஆன்சர் இருக்கு. அதனால PQ ரெண்டு ஈக்குவல். அதே மாதிரி இது ரெண்டும் ஈக்குவல். ஒரே சைட சேமா இருக்கிறத விட்டுட்டு பேலன்ஸ் டூ சைட ஈக்குவல் வச்சு கிராஸ் மல்டிபிள் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிருது. அவ்வளவுதான். இதுல இருக்க டவுட் இருக்கா? என்ன டவுட்னு கேளுங்க. டவுட் இல்லக்கா. நெக்ஸ்ட் சம் போமா? ஒரே நாள்ல எவ்வளவு சம்கா சொல்லி கொடுப்பீங்கன்றீங்களா? ஊமா. சரி, ஒரே ஒரு சம். இதான் லாஸ்ட். பேடலிச்சல் நாற்கரம். ஒரு நாற்கரம் இருக்கு. இத நீங்க வேர்ட் பை வேர்டா படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். எனக்கு அப்படியே நீங்க படிச்சு காட்டுங்க, நான் உங்களுக்கு அப்படியே டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஒரு ஒரு லைனுமே படிச்சு காட்டுங்க, அப்படியே அதுக்கு ஏத்த டயக்ராம் நான் போடுறேன். படிங்கம்மா. தமிழ்லயும் படிக்கணும், இங்கிலீஷ்லயும் படிக்கணும். தமிழ் மீடியம் யாராவது படிங்க. ஃபாஸ்டா படிங்கம்மா. பேர் சொன்னாதான் படிப்பீங்களா?
அக்கா துர்கா நான் பாரதி சொல் படிங்கம்மா. சரி, யார் படிக்கிறீங்களோ படிங்க. படிங்கம்மா. கோபிகா படிங்கம்மா. நாற்கரம் ஏபிசிடியில் ஓகே. நாற்கரம் ஏபிசிடி. ஓகே. ஏபி ஈக்குவல் டு ஏடி, ஏபியும் ஏடி ஈக்குவல்ன்றாங்களா? ஓகே. ஏபி ஈக்குவல் டு ஏடி. ஓகே. பிஏசி மற்றும் சிஏடியின் கோண இருசமவெட்டிகள். பிஏசி மற்றும் பிஏடியின் கோண இரு சமவெட்டிகள். ஓகே. அக்கா இது ஒரு கோணம் மாதிரி இருக்குக்கா இந்த இப்படி போட்டு. ஓகே. முக்கோணம். பிசி மற்றும் சிடி ஆகிய பக்கங்களை இருங்க. பிசி மற்றும் சிடி. சிடி ஆ ஆகிய பக்கங்களை முறையே இ ஆ மற்றும் எஃப் என்ற புள்ளிகளில் ஆ சந்திக்கின்றன எக்ஸ்ன்ற புள்ளியில மீட் பண்ணுதான். ஓகே. எனில் இஎஃப் ரெண்டு கோடு போட்டிருக்கு பிடி என நிறுவுக. அதாவது இந்த இஎஃப்பும் பில இருந்து டி ஒரு கோடும் இணைன்னு சொல்லியிருக்காங்க. பேரலல் சொல்றாங்க. ஓகே. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். திருப்பி ஒரு டைம் படிங்க இந்த கொஸ்டினை. நாற்கரம் ஏபிசிடியில் ஏபி ஏடி, பிஏசி மற்றும் சிஏடியின் கோண இரு சமவெட்டிகள் பிசி மற்றும் சிடி ஆகிய பக்கங்களை முறையே இ மற்றும் எஃப் என்ற புள்ளிகளில் சந்திக்கின்றன எனில் இஎஃப் பிடி என நிறுவுக அப்படின்றது. ஓகே. ஓகே. ரித்திஷ்கா, நீங்க படிக்கிறீங்களா? இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பிசி சிடி ஆகிய பக்கங்கள் முறையே இஎஃப். ஓகே. இதுல பிஏசி சிஏடி ரெண்டுமே கோண இருசமவெட்டின்னு கொடுத்துருக்காங்க. பிஏசியும் சிஏடியும் அதாவது இத வந்து கோணங்களை இரு சமமா பிரிக்குது. ஆங்கிள் வந்து பைசெக்ட் ஆகுது. இது ரெண்டும் தனியாவும், அது மாதிரி இது வந்து தனியாவும், இது தனியாவும் பைசெக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. நான் இதுக்கு வந்து 2 கோடு போட்டு காமிக்கிறேன். சரி, டார்க்கா இதுவும் இதுவும் ஒரு கோணமா ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், அது ரெண்டு தனியா பிரிச்சிருக்கு. ரித்திஷ்கா படிங்கம்மா. என்னக்கா கொஸ்டின் படிக்கிறீங்களா? கொஸ்டின் இருக்கா? கொஸ்டின்க்கா? எந்த கொஸ்டினா? இல்லக்கா சொல்லுங்க சொல்லுங்க. 4.2ல 11. Construct a triangle PQR which the base PQ equal to 4.5 centimeter ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். 11 கிடையாது, 10 10. ABCD is a quadrilateral in which AB equal to AD, the bisector of angle BAC and angle CAD, intersect at the points E and F respectively. Prove that EF parallel BD. ஒரே ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? ஒரு 2 minutes.
ஓகேமா. இப்போ உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது நான் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. ஏபிசிடின்னு ஒரு குவாட்ரிலேட்ரல், அதாவது ஒரு நாற்கரம் இருக்கு. அதுல ஏபிசிய வந்து ஒரு லைன் பிரிக்குது. அதே மாதிரி சிஏடிய வந்து ஒரு லைன் பிரிக்குது. அதாவது ஆங்கிள் பைசெக்ட் ஆகுது. கோணங்கள் இருசமமா பிரிக்கப்படுது. இந்த பிடி லைனும் இஎஃப் லைன் மட்டும் பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இன்றது வந்து பிசிலையும் எஃப்ன்றது சிடிலையும் பாயிண்டா இருக்கு. அவ்வளவுதான். இதுல ஏபி அப்படின்ற இந்த லைனும் டி இந்த லைனும் ஏடி லைனும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதை கொடுத்துட்டு இந்த இஎஃப் லைனும் பிடி லைனும் பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்ம கிவன்னு சொல்லி நீங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கோங்க. ஏபி ஈக்குவல் டு ஏடி, ஏபி பிஏசி வந்து ஆங்கிள் பைசெக்டார்ஸ், சிஏடி ஆங்கிள் பைசெக்டார். அந்த மாதிரி ஏபிசின்றது கோண இருசமவெட்டி, சிஏடின்றது கோண இருசமவெட்டி. இதுல ஏபிஏடின்றது சமம். இதுல வந்து ஈன்ற புள்ளி வந்து பிசில இருக்கு. அந்த மாதிரி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ கிவன் கொடுக்கப்பட்டுள்ளவை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பைசெக்டார் கோண இருசமவெட்டின்னு வந்ததுனால கோண இருசமவெட்டி தியரத்தை நான் யூஸ் பண்ண போறேன். ஏபிசி இது ஒரு முக்கோணம். இதுல வந்து இந்த லைன் வந்து பிரிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் உங்களுக்கு நான் தனியா வரைஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. புரியுதா? எந்த டயக்ராம் நான் எந்த டயக்ராம பிரிச்சு வரைஞ்சிருக்கேன்னு தெரியுதாமா? எல்லாருக்குமே தெரியுதா? ஓகே. அப்போ நம்ம எது இதுல எது இதுல நம்ம டிவைடர்ல எடுத்துப்போம் ஃபார்முலா படி. ஏபி ஏ ஏபி divided by ஏசி. AC. Very good. பியும் இசியும் பிஇசி. இது என்ன தியரம் யூஸ் பண்ணி? சேல்ஸ் கிடையாது, கோண இருசமவெட்டி. அது பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறோம் அப்படின்னு நீங்க போட்டுக்க வேண்டியதான். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகே, இப்ப அதே மாதிரி ஏசிடி இந்த முக்கோணத்தை அவங்க அப்படிதானே சொன்னாங்க. ஏசிடின்னு ஒரு முக்கோணம் இருக்கு. அதுல வந்து கோணங்கள் வந்து இருசமமா பிரிக்கப்படுது, அதாவது ஆங்கிள் வந்து பைசெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏசி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு சிஎஃப் டிவைடட் பை எஃப்டி. வெரி குட், எஃப்டி. சூப்பர். இதை நம்ம செகண்ட் வச்சுக்கலாம். இப்போ 1 and 2ல ஏதாவது ஈக்குவலா இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது ஈக்குவலா இருக்கா பாக்க? ஏதாவது ஈக்குவலா தெரியுதா? ஏதாவது சைடு? இங்க ஏபி இருக்கு, ஏசி இருக்கு, பிஇ இருக்கு, இசி இருக்கு. இங்க எதுவுமே சமமா இல்ல. ஆனா இங்கேயும் ஏசி இங்கேயும் ஏசின்னு மட்டும் இருக்கு. அது மட்டும் ஏதோ ஈக்குவலா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இங்க வந்து ஏபி ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்ததுனால நம்ம வந்து ஏபிக்கு பதிலா நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த ஏபிக்கு பதிலா ஏடின்னு சேஞ்ச் பண்ண போறேன். சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா? ஏன்னா அப்படி ஏடின்னு சேஞ்ச் பண்ணிட்டா இதெல்லாம் ஈக்குவல் ஆயிரும்ல, ஏசி பை ஏடி. அதே மாதிரி இது வந்துடும். தலைகீழ எழுதினா சமமாயிரும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இதுல நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறோமா, ஏசி மட்டும்தான் சமமா இருக்கு, ஏபி இருக்கு, ஏடி இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த ஏபிக்கு பதிலா ஏடின்னு மாத்தி எழுத போறேன். அப்ப மாத்தி எழுதினா இந்த இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? ஏடி ஏசி ஈக்குவல் டு பிஇ டிவைடட் பை இசி. இதை தலைகீழாவும் மாத்திருவோம். ஏன்னா இதே மாதிரி வேணும்ன்றதுனால தலைகீழா மாத்திருவோம். ஏன்னா இங்க மேல ஏசி இருக்கு, கீழே ஏடி இருக்கு. அப்ப இதை மாத்திக்கிட்டா எப்படி மாறிடும்? அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ எழுதணும். இப்ப ஏசி மேல போகும், ஏடி கீழே வரும். ஈக்குவல் டு இதையும் மாத்திரணும். அப்போ இசி மேல போகும், பிஎஃப் கீழே வந்துரும், பிஇ கீழே வந்துரும். ஓகே, இப்போ இந்த சைடும் சமம். அப்ப பேலன்ஸ் டூ சைட்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். பேலன்ஸ் டூ சைடு என்ன? இசி டிவைடட் பை பிஇ ஈக்குவல் டு சிஎஃப் டிவைடட் பை எஃப்டி. இது வரைக்கும் புரியுதா பாருங்க? புரியுதாமா? ஓகே, இப்ப பாருங்களேன் என்னென்ன நமக்கு வந்திருக்கு. இசி டிவைடட் பை இபி. ஓகே, எஃப்டி டிவைடட் பை சிஎஃப். இங்க பாருங்க, இந்த மாதிரி இதை ஒரு தனி முக்கோணமா கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த மாதிரி இசி இபி
சிஎஃப் எஃப்டின்னு எடுத்துக்கிட்டா அது என்ன தியரம்? அது இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு. வெரி குட், தேல்ஸ் தியரம். தேல்ஸ் தியரம் சூப்பர் கரெக்ட். ஆனா இது வந்து கான்வர்ஸ் பார்ட்டா இருக்கு. ஏன்னா நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி டிவைடர்ல வந்துருச்சு. நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணும், இதுவும் சமம் பேரலல் இனிமேதான் ப்ரூவ் பண்ண போறோம். அதாவது ஆன்சர் வந்துட்டு நம்ம இனிமேதான் ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா அது கான்வர்ஸ் பார்ட், மறுதலை. அப்போ இது வந்து கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி, அதாவது அடிப்படை விகித சம தேற்றத்தின் மறுதலையின் படி இது மாதிரி வந்ததுனால இந்த பிடி லைன் வந்து parallel டு இசின்னு எழுத வேண்டியதுதான். அவ்வளவுதான் சம். ஓகேவா? ஆனா இங்க எழுதிக்கணும் பை யூசிங் கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம், அடிப்படை விகித சம தேற்றத்தின் மறுதலையின் படி அப்படின்னு ஒரு வேர்டு எழுதிட்டு இதை எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதாம்மா. புரியுதா பாருங்க. ஈஸியா இருக்கா? சின்னதாதாம்மா இருக்கு. ரெகுலர் டயலாக் என்ன இல்லையா? சரி சரி ஓகே. இந்த டயக்ராம்லாம் கரெக்டா போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சம் ஈஸியா போடலாம். சரிம்மா, இதோட வந்து 2.4.2 முடியுது. நாளைக்கு எப்படி கிளாஸ் உண்டா இல்லையா நான் இன்ஃபார்ம் பண்றேன். வேணுமா வேணாமா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. வேணும். வேணும். ஓகே. மத்தவங்க? சரி ஓகே. நான் முடிஞ்ச அளவுக்கு இப்பவும் போலதான் ஈவினிங் தான் கேக்குறேன். எப்பவும் போலதான். சப்போஸ் எதுவும் வெளில போயிட்டோம், கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நான் கன்ஃபார்மா இன்ஃபார்ம் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் போகாம பாத்துக்கிறேன். சப்போஸ் ஏதாவது தவிர்க்க முடியாம இருந்ததுன்னா நான் கன்ஃபார்மா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எழுதாதவங்க டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் டெஸ்டே வந்துருச்சு தெரியும்ல. நீங்க சொல்லுங்க. கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் வைங்க. ஞாயிற்றுக்கிழமை கிளாஸா? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பெரிய டெஸ்ட் இருக்கு தெரியும்ல. பரவாயில்லக்கா, வைங்கக்கா. சரி ஓகே. அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு. சரி வைக்கிறேன். நாளைக்கே முடிஞ்ச அளவு வைக்க ட்ரை பண்றேன். அப்படி முடியலன்னா சண்டேல நான் கிளாஸ் வைக்கிறேன். அப்பதான் திங்கக்கிழமை வைங்கக்கா. திங்கக்கிழமெல்லாம் உண்டு, அது எப்போ உண்டு. சரிம்மா. சரி, இப்ப வந்து செகண்ட் சாப்டர் ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. நீங்க கேட்டதுனால செகண்ட் சாப்டர் வந்து இன்னும் ஒரு பெரிய டெஸ்ட் எழுதல நீங்க செகண்ட் சாப்டர்ல. ஓகேவா? அதனால செகண்ட் சாப்டர் தான் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, ஃபுல்லா படிங்க. அதுல 50 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும். இம்பார்ட்டன்ட் நான் சொன்னது மட்டும்தான், வேற எதுவும் இருக்காது. சரிம்மா. ஓகே. மத்தவங்கள்ட்டையும் டான்ல சொல்லிருங்கம்மா, படிக்க சொல்லிருங்க டெஸ்ட்டுக்கு. நாளைக்கு உங்களுக்குலாம் லீவ் தானே? ஓகே. சம்ஸ் போட்டு பாருங்க. செகண்ட் சாப்டர் சம்ஸ் போட்டு பாருங்க. நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே ஓகே. தேங்க்யூ. பாய். குட் நைட். தேங்க்யூக்கா. பாய். தேங்க்யூ. பாய் பாய். குட் நைட்.